கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் 250 மில்லியன் மக்கள் வறுமையை வென்று உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லி பாரத மண்டபத்தில் நடைபெற்ற உலக உணவு இந்தியா 2025 கண்காட்சியில் பேசிய பிரதமர் மோடி, உலகளாவிய பால் விநியோகத்தில் இந்தியா 25% பங்களிப்பதாகவும், கூடுதலாக திணை உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாகவும் கூறினார். அரிசி மற்றும் கோதுமையை பொறுத்தவரை நாடு உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளதாக கூறிய அவர், விவசாயிகள், கால்நடை வளர்ப்பவர்கள், மீனவர்கள் மற்றும் நமது அரசாங்கத்தின் கொள்கைகளின் கடின உழைப்பால் இந்தியாவின் வலிமை தொடர்ந்து வளர்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியா மிகப்பெரிய பால் உற்பத்தியாளராக உள்ளதாக கூறிய பிரதமர், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பதப்படுத்தும் திறன் 20 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சிறு பதப்படுத்தும் அலகுகள் உணவு வழங்கல் மற்றும் மதிப்புச் சங்கிலியில் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர், இந்தியா உலகிற்கு தனது கதவுகளை திறந்து வைத்துள்ளதாகவும், உணவுத்துறையில் உள்ள அனைத்து முதலீட்டாளர்களையும் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். இதேபோல இந்தியாவில் வளர்ந்து வரும் உணவுத்துறையில் முதலீடு செய்து வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இதுவே சரியான நேரம் எனவும் அவர் குறிப்பிட்டார். ரயிலில் இருந்து அக்னி ஏவுகணையை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது. ஒடிசா மாநிலம் பாலசோரிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை திட்டமிட்டபடி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் திறன் வாய்ந்தது என்றும், ரயில் மூலம் ஏவுகணையை செலுத்தும் திறன் ஒரு சில நாடுகளிடம் மட்டுமே இருப்பதால் அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருப்பதாக ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.